அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த திமுக ஆட்சியில நாளுக்கு நாள் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. தினம் தினம் கொலை கொள்ளை சம்பவங்கள் குறைவில்லாமல் நடந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த ஒரு தனி நபருக்கும் சாமானியருக்கும் அவருடைய உயிருக்கும் உடைமைக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல் இப்போது நிலவி கொண்டிருக்கிறது. வீட்டில இருந்து வெளியே போயிட்டு உயிரோட வீட்டுக்கு திரும்பி வருவோமா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமோ உறுதிப்பாடும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்ல. எங்க பார்த்தாலும் ரவுடிசம், கூலிப்படை கலாச்சாரம். நடு ரோட்டில் வச்சு கத்திரிக்காயா வெட்டுற மாதிரி ஒரு நபரை வெட்டி கொண்டுட்டு போறாங்க. இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு சீர்கேட்டின் உச்சமாக இன்று காலை நாடறியப்பட்ட ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்களின் வீடு சில ரவுடி கும்பலால் தாக்கப்பட்டுள்ளது. சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் இல்லாத போது, அவருடைய தாயார் வீட்டில் தனியாக இருந்த போது பின்வாசல் கதவை உடைத்துக் கொண்டு வீட்டிற்குள் நுழைந்த ஒரு ரவுடி கும்பல் அந்த அம்மையாரை சூழ்ந்து கொண்டு அவரிடம் அத்துமீறி நடந்து கொண்டது மட்டுமல்லாமல் வீட்டில் இருந்த அத்தனை பொருட்களையும் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். வீடு முழுவதும் சாக்கடை கழிவுகளை அள்ளி கொட்டி சென்று இருக்கிறார்கள். இதை ஒரு காலத்திலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட அராஜகமான ரவுடித்தனமான செயலை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இப்படிப்பட்ட கேடுகட்ட கேவலமான செயலை செய்தது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சட்டப்படி உரிய தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும். எப்படிங்க இதையெல்லாம் சகிச்சுக்கிறது? என்ன தப்பு பண்ணிட்டாரு சவுக்கு சங்கர்? தொடர்ந்து ஆளும் திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்புறாரு, விமர்சனம் செய்யறாரு. அதுக்காக அவருடைய வீட்டை குறிவச்சு தாக்கணுமா? சொல்லுங்க. இன்றைக்கு சவுக்கு சங்கருக்கு நடந்தது நாளைக்கு நம்மில் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். சொல்லுங்க, நடக்குமா நடக்காதா? கட்டாயம் நடக்கும். சரி, ஓகே. இப்ப எதுக்காக சவுக்கு சங்கரோட வீட்டை குறி வச்சு தாக்கணும்? அவருடைய வீட்டை தாக்கிய அந்த ரவுடி கும்பல் யாரு? இத பத்தி விசாரிச்சா அந்த ரவுடி கும்பல் தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா எங்கிருந்தோ ஒரு கூலிப்படைய கூட்டிக்கிட்டு வந்து அவங்கள வச்சு தூய்மை பணியாளர்கள் மாதிரி வேஷம் போட வச்சு சவுக்கு சங்கரோட வீட்டை தாக்கி இருக்குது ஒரு ரவுடி கும்பல். இவங்க வெறும் ஏவலாளிகள் மட்டும்தான். பின்னாடி இருந்து ஏவி விட்டது ஒரு முக்கியமான அரசியல் கட்சியின் தலைமை அப்படின்னு சவுக்கு சங்கர் உறுதியா குற்றம் சாட்டுறாரு. சரி, எதுக்காக தூய்மை பணியாளர்கள் சவுக்கு சங்கரோட வீட்டை தாக்கணும்? இதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடந்த டிசம்பர் மாசம் இந்த திமுக அரசு கொண்டு வந்த ஒரு குலத்தொழில் திட்டத்தை பத்தி நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது என்ன குலத்தொழில் திட்டம்? இப்ப நாம வரலாறுல படிச்சிருப்போம். ராஜாஜி வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரு. மாணவர்கள் வந்து பாதி நாள் மட்டும்தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், மீதி பாதி நாள் அவங்களோட அப்பா என்ன வேலையை செய்கிறாரோ அந்த வேலையை போய் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு புரட்சிகரமான கேடுகட்ட கேவலமான கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அதை குலக்கல்வி திட்டம் அப்படின்னு எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு குலத்தொழில் திட்டத்தை ஆளும் இந்த திமுக அரசு கடந்த டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளின் போது கொண்டு வந்தார்கள். என்ன திட்டம் தெரியுமா? அது தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் உன்னத திட்டம். பேரை கவனிச்சுங்களா? உன்னத திட்டமா? அப்படி என்ன உன்னத திட்டம்? 100 நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை வழங்கும் விழா. இதுக்கு பேர் தான் உன்னத திட்டம். ஏன் தூய்மை பணியாளர்கள் ஒரு உணவகம் வச்சு நடத்தக்கூடாதா? ஒரு தேநீர் விடுதி வச்சு நடத்தக்கூடாதா? ஒரு சிற்றுண்டி கடை வச்சு நடத்தக்கூடாதா? அவங்க காலம் காலமாக செய்து வருகின்ற அதே தூய்மை பணியையும் துப்புரவு பணியையும் தான் செய்யணுமா? இதுக்கு நீங்க நிதி செலவு பண்ணி 100 கழிவு நீர் அகற்றும் வாகனங்களை கொடுப்பீங்க. அதுக்கு பேரு உன்னத திட்டம் அப்படின்னு வேற வெக்கமே இல்லாம பேர் வச்சுக்குவீங்க. இதுக்கு பேரு உன்னத திட்டம் கிடையாது. இதுக்கு பேர் தான் குலத்தொழில் திட்டம். இந்த திட்டத்தை தான் சவுக்கு சங்கர் அவர்கள் விமர்சனம் பண்ணார். இது எந்த வகையிலங்க சரியா இருக்க முடியும்? தூய்மை பணியாளர்களை மேலும் மேலும் அதே தொழிலை செய்ய வைப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு தானே. இதுதான் திமுகவோட பண்ணையார் புத்தி, சாதி ஆணவ ஆதிக்க புத்தி அப்படிங்கிறது. நீங்க எல்லாம் அந்த தொழில் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஜாதி மேட்டிமைத்தனத்தோட எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தை
சவுக்கு சங்கர் அவர்கள் குலத்தொழில் திட்டம் அப்படின்னு விமர்சிச்சதோட நிறுத்தாம இதுல நடந்த முறைகேட்டையும் வெளிப்படுத்தினார். அதாவது முதல் கட்டமாக 100 வாகனங்களை கொடுத்தாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 213 வாகனங்கள் கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா அதுல உண்மையாகவே 83 பயனாளர்களுக்கு மட்டும்தான் அது உரிய முறையில போய் சேர்ந்துச்சு. மீதம் இருக்கின்ற வாகனங்கள் எல்லாமே காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையின் பினாமிகளுக்கு தான் போய் சேர்ந்துச்சு. அவங்க எல்லாம் இந்த திட்டத்தின் மூலமாக பலாயிரம் கோடி கணக்கில் முறைகேடு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சவுக்கு சங்கர் அவர்கள் வெளிப்படுத்தினார். இப்ப இதனால கோபம் அடைந்த அந்த அரசியல் தலைமை தான் இந்த கூலிப்படையை ஏவி விட்டு சவுக்கு சங்கர் அவர்களின் வீட்டை தாக்கி இருக்கிறார்கள். அந்த ஸ்டாலின் அவர்கள் போட்ட திட்டமே துப்புரவு தொழிலாளிகளுக்காக போடப்பட்ட திட்டம். ஆனால் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தை அவர்களும் ரவிக்குமார் நாரா என்பவரும் சேர்ந்து கொண்டு இந்த துப்புரவு தொழிலாளிகளை ஏமாற்றுவதற்காகவே கிட்டத்தட்ட 230 வாகனங்களை அவர் செல்வ பெருந்தைக்கு தெரிந்தவர்கள் பேரில் எல்லாம் பதிவு செய்து அந்த பணத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார். அந்த வாகனங்களுக்கெல்லாம் சேர்த்து அவரே ஒரு நிறுவனத்தில் ஒப்பந்தம் போட்டுட்டு இந்த துப்புரவு தொழிலாளிகளை ஏமாற்றுகிறார் அப்படின்ட்டு தான் நான் சொல்லியிருந்தேன். உண்மையான துப்புரவு தொழிலாளிகளுக்கு இந்த உதவித்தொகை சென்று சேர வேண்டும் என்று தான் நான் பேசியிருந்தேன். அவர்களுக்கு எதிராகவோ இடிவாவோ நான் எதுவும் பேசவில்லை. இப்ப சொல்லுங்க, இது எவ்வளவு பெரிய அராஜகம். ஏங்க அவரு விமர்சனத்தை முன் வச்சாரு அப்படின்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல அவர் பொய் சொன்னாரு, அவதூறு பரப்பினாரு அப்படின்னா சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை செஞ்சுட்டு போங்க. அதை விட்டுட்டு எப்படி அவருடைய வீட்டை தாக்கலாம்? அவருடைய வீடு முழுக்க சாக்கடை கழிவுகளையும் மனித மலத்தையும் கொண்டு போய் கொட்டிட்டு வந்திருக்கிறாங்களே இந்த அராஜக ரவுடி கும்பல், இது எப்படி சரியா இருக்க முடியும்? இப்ப இதன் மூலமாகவே தெரிகிறது சவுக்கு சங்கர் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு. ஒருவேளை அவர் சொன்னது பொய்யா இருந்துச்சுன்னு வைங்க, இவங்க தைரியமா சட்ட நடவடிக்கையே எடுத்திருப்பாங்க. நான் அப்படியெல்லாம் எந்த ஒரு முறைகேட்டையும் செய்யல, இங்க பாருங்க என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சட்டப்படி புகார் கொடுத்து அவர் மேல வழக்கு தொடுத்து அவரை கைது கூட செஞ்சிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு இப்படிப்பட்ட ரவுடித்தனமான செயலை செய்ததில் இருந்தே செல்வ பெருந்தகை இப்படிப்பட்ட முறைகேட்டை செய்திருப்பார் அப்படின்னு நாமும் கூட உறுதியா நம்பலாம். சவுக்கு சங்கரோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு துப்புரவு பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க வந்ததாகவும் 50க்கும் மேற்பட்டோர் வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஸ்மெல் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு மோசமான நிலைமையில் வீட்டை மாற்றிருக்கிறாங்கன்றதை பார்க்க முடியுது. நம்ம அவரோட வீட்டுக்கு நேரடியாக வந்திருக்கிறோம். நிச்சயமாக ஒரு சுத்தம் பண்ணி சரி பண்ணுறதுக்கே கண்டிப்பாக ஒரு 1 or 2 more days ஆகிடும். அவருடைய வீட்டுக்கு இன்னொரு பக்கம்தான் எகிரி குதித்து ஆட்கள் வந்ததாக சொல்லப்படுது. ஸ்பெஷலி இங்கேயும் பார்த்தீங்கன்னா உடச்சிருக்கிறாங்க. எகிரி குதிச்சு இங்கே இருக்கிற பூந்தொட்டிகளை உடச்சிருக்கிறாங்க. இங்கேயும் சமையலறை வழியாக பார்க்குறோம், இன்னும் மோசமாக இருக்குது. சரி, நான் தெரியாம தான் கேட்கிறேன். இப்ப சவுக்கு சங்கர் இந்த விமர்சனத்தை முன்வைத்தது எங்க? அவருடைய வீட்டில இருந்து வீடியோ போட்டாரா? கிடையாது. அவருடைய அலுவலகத்துல இருந்து அவர் இந்த விமர்சனங்களையும் புகாரையும் முன் வச்சாரு. ரைட்டா? அப்ப நியாயப்படி பார்த்தா நீங்க உங்களுடைய எதிர்ப்பை எங்க காட்டி இருக்கணும்? சவுக்கு சங்கரோட அலுவலகத்திற்கு முன்பாக காட்டி இருக்கணும். சவுக்கு சங்கரோட அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராடி இருக்கணும். அவருடைய வாகனத்தை முற்றுகையிட்டு போராடி இருக்கணும். அது எப்படி? எங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக முதலமைச்சர் அறிவித்த ஒரு திட்டத்தை பத்தி நீங்க தப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய வாகனத்தையோ அலுவலகத்தையோ முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து இருக்கலாம், போராடி இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு எதுக்காக அவருடைய வீட்டை தாக்குறீங்க? அதுவும் அவர் வீட்டில் இல்லாத போது, அவருடைய தாயார் வீட்டில் தனியாக இருந்த போது. நான் உங்களுக்கு அந்த காணொளி காட்சியை காட்டுறேன், நீங்களே பாருங்க. அந்த அம்மா வீட்டுல தனியா இருக்கிறாங்க. வீட்டோட பின்வாசல் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள நுழைஞ்ச அந்த கும்பல் அந்த அம்மாவை சூழ்ந்துகிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. குறைஞ்சது ஒரு 20-30 பேர் அந்த அம்மாவை சூழ்ந்துகிட்டு கத்துறாங்க. அவங்க பயந்து போய் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு போன் போடுறாங்க. உடனே அந்த போனை புடுங்கி இந்த கும்பல் பேசுது, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி இங்க வாடா, இப்ப வாடா அப்படின்னு கூப்பிடுது.
இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் என்னன்னு சொல்றது? கொஞ்சம் கூட சகிச்சுக்கவே முடியாத விஷயம். அச்சமா இருக்கு. இந்த அரசை நோக்கி எந்த ஒரு கேள்வியும் கேட்கவே முடியாது போல, எந்த ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கவே முடியாது போல. நாளைக்கு நமக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும் போல. இப்ப நீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்னை கவனிச்சீங்களா? அரசை எதிர்த்து யார் பேசினாலும் அவர்களோட வீடு குறிவைக்கப்படுது. போன மாசம் அண்ணன் சீமானோட வீடு குறிவைக்கப்பட்டுச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேரா குறித்து விமர்சனத்தை முன்வைத்தார் அப்படின்னு உடனே இந்த பெரியாரிஸ்ட் பொறுக்கி கூட்டம் அண்ணன் சீமானோட வீட்டை முற்றுகையிட வந்தாங்க. இப்ப அண்ணன் சீமான் ஒன்னும் ஒரு தனிப்பட்ட நபரா அந்த விமர்சனத்தை முன்வைக்கல, ஒரு கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக அந்த விமர்சனத்தை முன்வைச்சாரு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அவருடைய கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்காக அவருடைய வீட்டை முற்றுகையிட வந்தீங்க? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுக்கணும். இப்ப அண்ணன் சீமான் இருக்கிறது வாடகை வீடு. வாடகை வீட்டுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்தா வீட்டு முதலாளி என்ன சொல்லுவாரு? ஏன்பா என் வீட்டு முன்னாடி இப்படியெல்லாம் போராட்டம் நடக்கிறதையும் ஆர்ப்பாட்டம் நடக்கிறதையும் என்னால ஏத்துக்க முடியாது. நாளைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது எனக்கு தான் நஷ்டமாகும். அதனால நீங்க தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாரா மாட்டாரா? நிச்சயமா சொல்லுவார். அதுதான் இவங்களுக்கும் தேவை. அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஏற்கனவே வீடு கொடுக்க மாட்டாங்க. பல இடங்கள்ல போராடி நகரத்தை விட்டு வெளியில இப்ப அவரு குடியிருக்கிறாரு. மறுபடியும் அவரை வீடு தேடி அலைய வைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக தான் அன்றைக்கு அந்த பெரியாரிஸ்ட் பொறுக்கி கூட்டம் அண்ணன் சீமானோட வீட்டை குறி வச்சு முற்றுகை போராட்டத்தை நடத்தினாங்க. இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு அதே விடயம் நடந்து விட்டது. சவுக்கு சங்கரோட வீடு காலையில தாக்கப்பட்டுச்சா? அவருடைய வீட்டு முதலாளி சவுக்கு சங்கரை அழைச்சு தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப புரியுதா இந்த திராவிட பெரியாரிய பொறுக்கிகளின் போராட்ட தந்திரம் என்ன அப்படின்னு? உனக்கு விமர்சனம் இருந்தா நேரடியா கட்சி அலுவலகத்திற்கோ இல்லனா சவுக்கு சங்கர் அவர்களின் யூடியூப் சேனல் அலுவலகத்திற்கோ போய் காட்டணும். அதை விட்டுட்டு கோழைத்தனமா வீட்டுக்கு வந்து இப்படி எல்லாம் அராஜகம் பண்ணக்கூடாது. ஒண்ணு வேணாம். இதற்கெல்லாம் வழிகாட்டுறது யாருன்னு பாருங்களேன். காவல்துறையே இப்படிப்பட்ட அராஜகமான செயல்களுக்கு வழிகாட்டுது. இப்ப அண்ணன் சீமான் அவர்களுக்கு சம்மன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பல வழிகள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி அலுவலகத்திற்கு போயிட்டு சம்மன் கொடுத்துட்டு வரலாம். எதுக்காக தேவையில்லாம அண்ணனோட வீட்டுக்கு போயிட்டு வீட்டோட கதவுல அந்த சம்மனை ஒட்டிட்டு வரணும்? வீட்டுல ஆள் இருக்கிறாங்க, அவங்க கையில கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. அதை செய்யாம வீட்டோட கதவுல ஒட்டிட்டு வந்தாங்க. சரி, ஓகே, எதுக்காக அந்த சம்மன் ஒட்டப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை கிழிச்சு எடுத்துட்டாங்க. உடனே அதை சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு ஓசி வடப்பாவுக்கு அலைஞ்ச பிரவீன் ராஜேஷ் அப்படிங்கிற காவலர் அண்ணன் சீமானோட வீட்டுல அத்துமீறி உள்ள நுழைஞ்சு அங்கே பாதுகாப்பிற்கு நின்று கொண்டிருந்த அண்ணன் அமல்ராஜ் அவர்களை கைது செஞ்சு அடிச்சு இழுத்துக்கிட்டு போனாரு. பொய் வழக்கு போட்டு 15 நாள் சிறையில வச்சாரு. ஆக இப்படிப்பட்ட ரவுடிசத்திற்கும் அராஜகத்திற்கும் வழிகாட்டுவதே காவல்துறை தான். அவங்க முறையா நடந்துகிட்டா இப்படிப்பட்ட ரவுடிசத்தை செய்வதற்கு இந்த கூலி படைகளுக்கு துணிச்சல் வருமா? சவுக்கு சங்கர் இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டையும் சொல்றாரு. நான் இப்ப இருக்கிற இந்த வீட்டோட முகவரி யாருக்குமே தெரியாது. நான் ஏற்கனவே இருந்த என்னுடைய சொந்த வீட்டிற்கு சீல் வச்சுட்டாங்க. அதை மீட்பதற்கான சட்ட போராட்டத்தில் நான் இப்ப இறங்கி இருக்கிறேன். நான் இப்ப இருக்கிறது வாடகை வீடு. இந்த வீட்டோட முகவரி யாருக்குமே தெரியாது. காவல்துறை தான் இந்த வீட்டோட முகவரியை கொடுத்தாங்க அப்படின்னு அவர் உறுதியா சொல்றாரு. காவல்துறை செய்யற வேலையா இது? ரவுடிகளையும் பொறுக்கிகளையும் அடக்கி ஒடுக்கிறதுக்கு பதிலா அரசை நோக்கி யார் யாரெல்லாம் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களோ அவங்களை தாக்குறதுக்கு காவல்துறையை ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குது. விளங்குமா இந்த தமிழ்நாடு? ஆக இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பட்டமான ரவுடிசம், அராஜகம். இதை செய்தவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். நாமும் கூட இதை வன்மையாக கண்டித்தே ஆக வேண்டும். மறுபடியும் சொல்றேன், சவுக்கு சங்கரோட நமக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கு. அதெல்லாம் வேற விவாதம். ஆனா அரசை நோக்கி விமர்சனம் வைத்தார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய வீட்டை தாக்கியதை நம்மால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அனுமதிக்கவும் முடியாது. நாளை இது நம்மில் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். தெளிவா புரியுதா? யாருமே எங்களை கேள்வி கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கும் இதுதான் நிலைமை அப்படின்னு ஆளும் திராவிட மாடல் அரசு நம்மள மிரட்டுது. இதை இப்படியே கடந்து போக போறோமா இல்லனா இந்த அரசுக்கு உரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க போறோமா அப்படிங்கறத பார்க்கிற மக்கள் தான் முடிவெடுக்கணும். விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.